முறைப்படி ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்த நாட்டின் ஒரு குடிமகனாக என்ன செய்யணுமோ என்னை பாதுகாக்க இந்த பாலா விடுத்த எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கையினால் நானும் என் குடும்பம் பயந்து போய் ஓடி உழுந்து கொண்டு இருக்கிறோம். பாரஜா அவர் எங்க இருக்கிற தெரியல சார். இல்லை நாங்கள் பயந்துட்டோம். அப்படியே எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பயந்து எங்க இனமே அழுதுட்டு ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். வெள்ளக்காரங்களை கலட்டின மாதிரி நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா பாலா எங்களை இறுதி எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. நாளைக்கு எங்காவது வாய் வந்தீங்கன்னா உனக்கு நல்லதில்லைன்ட்டான். சோ நான் பயந்துட்டு இருக்கேன். என்னை ஒரு இந்திய குடிமகனை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் அரசாங்க சட்ட கான்ஸ்டிடியூஷன் வழிகள் இருக்கோ அனைத்து வழியிலும் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஒரு எழுத்தாளனாக நான் 2000 ரூபாய் கட்டி பணம் கட்டி லைஃப் மெம்பரா இருக்கேன். அந்த எழுத்தாளர் சங்கம் என் கதையை பாதுகாக்கும். ரைட்டுங்களா? என்னை சிட்டி கமிஷனர் போலீஸ் கமிஷனர் டி கே ராஜேந்திரன் அவர்களும் ஹைகோர்ட் நீதிபதி அவர்களும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து நீதி வழங்குவார்கள். எனக்கு சித்தப்பா பாராஜா சரி சொல்றேன். பாலா ஆனால் ஒரு 2000 பாராஜா கண்டமினே திட்டுறாங்க. பேட்டி சினிமா பத்தி பாரத எழுதி முடிச்சு போறேன். நான் பாராஜா கடவுள் சித்தம் திட்டவில்லை என்று கூறுவேன் என்று நினைத்தா தப்பு. நான் திட்டினேன். பாரத இப்ப இல்ல என்னோட திட்டிட்டு இருப்பேன். அவருக்கு நான் ரத்தம் பத்தி திட்டினா ஆச்சரியப்பட மாட்டாரு. உங்களை பத்தி புகழ பேசிட்டாங்க சந்தேகப்படுவாரு. அவன் திட்டுவாயா அவன் என்னை பத்தி திட்டுவான். அவன் என்ன யார் திட்ட முடியுவாரு. என்ன திட்டுறதா உங்க படம் இல்லையா குட்டப்படுறா மீடியா பணம் கட்டி போடுறா நிறைய எடுத்துட்டு இருப்பாரு. இல்லைன்னு வெளியே 8 வருஷம் ஆச்சு வெளியே போய். நான் பாலாட சொன்னது உண்மை. பாலா நீ தான் அப்புறம் லாஸ்ட் பாக்குறேன். நான் டைரக்டர் அல்ல. நான் டைரக்ஷன் அசிஸ்டண்டா இல்ல. என்ன படம் எனக்கு சரியா தெரியாது. நான் எழுதணும் எடுக்க தெரியாது. எழுதணும் அதுக்கு வரல. நான் பாலாட்டி சொன்னேன் எழுதான்னு கதை இருக்கு. எப்ப அவனே ஒத்துக்கிட்டான். கீழே சொல்றான். அப்ப அவர் பிராமன் சொல்லி தப்பு அவனுக்கு தெரியல எப்ப சொல்லி அந்த காலம் நான் கடவுள் படம் எடுத்துட்டு இருக்கான். அவன் 5ஆம் நம்பர் ரூம் அது 6. நான் திரும்ப லொகேஷன் பார்த்துட்டு இருக்கேன். நானும் 3 மணி 10 கதை இருக்கேன். வெற்றி பெற்ற மனிதனால் நீ புத்திசாலி கிடையாது. நான் தோட்டத்தில் முட்டாள் கிடையாது. நீ பெரிய கலைஞன். டேலண்ட் வேற இன்டெலிஜென்ஸ் வேற. கலைஞன் நீ டேலண்ட் உள்ளவன். நான் டேலண்ட் இல்லை. நான் இன்டெலிஜென்ஸ் படிச்சவன். உனக்கு அவனுக்கு புரியாது. அது நடக்குது எதை நான் கரெக்டாக நான் கடவுள் சொல்றேன். பக்கத்துல பூஜா தைக்க இருந்தான் அந்த பொண்ணை நான் பார்த்தேன். ஏன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு அந்த பொண்ணு நினைச்சேன். அதெல்லாம் மறக்கல எனக்கு இந்த இன்சிடென்ட். பாராட்ட பேச பாடத்துக்கு கூட எடுத்து சொன்னேன். ஏங்க ஏன் கதைங்க நான் யாரும் நான் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணேன். நம்ம ஏற்கனவே ஒண்ணு அவரை முடியாத பட்சத்தில் அவர் எடுக்க விரும்பவிட்டா அடுத்து பாலா அடுத்து சேரன் தெரியும். சேரன் ஏன்ட்ட கேட்டாங்களே தம்பி அன்னைக்கு கொடுக்குறேன் கதை சேரன் எடுத்துல சேரன் இல்லை முயற்சி பண்றேன் இருந்து போச்சு. பாலா அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லுவேன் படிக்கிறேன். நீ படிச்சிருவேன் நீ நான் இது 2 சும்மா சாம்பிள் கொடுத்துருக்கேன். எங்க ரூம் நிறையா இருக்குங்க. நான் ரிசர்ச் பண்ணி 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் பட்டம் பண்ணிட்டு இருக்கேன். PhD சப்மிட் பண்ண ஒரு தீசில 30 வருஷம் இது சொல்லி முடியும். அப்ப இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நான் அவனே சொல்லிட்டா ரத்னகுமார் ஏன் கதை சொன்னாங்க. அந்த கதை நீ எடுத்தது 4 வரும்னு சொன்னாங்க. பஞ்சு தண்ணி இது பதியப்பட்டது ரிவர்ட் பண்ண முடியாது இனிமேல். அப்ப உனக்கு 2016 17 ரத்னகுமார் குற்றப்பட கதை வச்சிருக்கான். நான் சொல்றேன்னு சொன்னது உனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு பதிவாயிருக்கு. அப்படியே கட் பண்ணி வந்தீங்கன்னா 2016 வேளாண் மொத்தம் கலைஞர் போறான் குற்றப்பரம்பரைன்னு அது நீ அதே பதிவு பண்ணிருக்க. வேளாண் மொத்தம் 10 வருஷம் கழிச்சு வேளாண் மொத்தம் புக் எடுத்து வரேன். நான் குற்றப்பட வச்சிருக்கேன். அப்போ உனக்கு வர உனக்கு தெரிய வேணாமா ரத்னகுமார் 2006 கதை சொன்னானேன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்க? நியாயமான கேள்வியா? அப்ப என்ன செய்ய வேளாண் ரத்னகுமார் கதை சொல்லிட்டு சொன்ன எது உண்மை எது காலத்தின் சீனியாரிட்டி? கதை சொன்ன நாளைக்கு எல்லாம் நீங்க எழுதுறாங்க புக்கு. நான் புக்கு கொடுக்க வேண்டியதுன்னு 4 வாரத்துக்கு முன்ன சேர்த்துட்டா புக் ஆகும்ல. அப்ப பாலா எனக்காக போன் பண்ணி என்ன ஒரு அவன் குற்றப்பட சொல்றான் வாங்க என்னன்னு கேளுங்க. உண்மை அன்னைக்கு வந்துருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நான் கதையை ஏதாவது கம்பெனிக்கு ஓப்பனா சொல்றேன். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ரத்னகுமார் இப்படி சூட்கேஸ் தூக்கிட்டு விசாரணை சூட்கேஸ் தூக்கிட்டு வர்றேன். ஒரு பேர் எடுத்துக்கிட்டு எவனுக்காக கதை சொல்ல போனா எந்த கம்பெனி வாசல் தட்டினா எந்த டேரக்டர் வாசல் இந்த நாள் சொன்னீங்கன்னா செயல்படுத்தி அடிச்சுக்கணும். என்ன நான் எங்கேயும் தேடி போறதில்லை. நான் எனக்கு தேவையில்லை. ஒரு கடை போதும்டா. ஒரு கடை கிழக்கு சீமை செகண்ட் வேணுமா கருத்தம்மா ஹேட்ரிக் போடணுமா கடல் பூக்கள் இப்படிதான் சாதனை. நான் பாட்டுக்கு 500 நல்ல மாட்டு ஒரு சூடுங்க. ஒரு பெண் நான் மகளிரை நிரூபிக்க ஒரு பிள்ளை பார்த்தா போதுங்க. 100 பிள்ளை வேணுமா? பக்கி பரவ கண்ணு இல்ல மூக்கு இல்லாம 100 பிள்ளை இருக்கு. சிங்கம் ஒரு பிள்ளை நான் 3 பித்தான். நான் பன்னியால குட்டி போடுறதுக்கு சிங்கம் ஒரு குட்டி போடுவான் 2 போடுவான் இது 3 பண்ணி பழகற்ற பழைய போடும். பாலா நீ யாருன்றத நாடு முடிவு செய்யும் சட்டம் முடிவு செய்யும். இதை விடுங்க.
பிரெஞ்சுக்காரன் எழுதின புக்கு எம் இனத்தின் வரலாறு. இது நான் படிச்சேன். இது நெட்ல காத்தடிச்சது இல்ல. பாலா உனக்கு நெட்டை பத்தி தனியா சொல்றேன். நெட்டுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன். அது உண்மையை புரிஞ்சுக்குங்க. நெட்டு சொல்றேன் பாலாவை பார்த்து, நெட்டை தட்டினா வரும். நெட்டை தட்டி எடுத்துக்கிட்டு இவன் ரூம் போட்டு கதையில இருந்து பேசுறான். இது பாலாவோட ஸ்டேட்மெண்ட். நீங்க டிவியில பாத்துருப்பீங்க. அது பதிவாயிருக்கு. இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பாலாஜா திட்டினியா? நான் திட்டினேன். உன்ட கதை சொல்ல சொன்னா சொன்னேன். இல்லைன்னு சொல்லும் கோலை நான் இல்ல. பாலாஜா முது எங்க அப்ப முது பண்ணி நிக்க மாட்டேன். நான் போய் பாலாஜா என் அண்ணன் தானுங்க அவரு. யார் முது பண்ணி அந்த புறம் சொல்லும் பதுங்கும் இனம் நான் அல்ல. அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறது நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யாரை பார்த்து எச்சரிக்கை யார் ஓடுறது? அவன் சொல்றான் சார் நெட்ல தட்டினா நெட் வருமா? இந்த நெட் எப்ப இருந்துச்சு அவனுக்கு? 93 படிக்க ஆரம்பிச்சுங்க. வரலாறு படிச்சங்க, பதிஞ்சங்க. இன்னும் சூப்பர் புக்ஸ் இருக்கு. இப்ப என்ன சொல்றான், தட்டினா நெட் வரும். இப்ப நீங்க நெட்ல கூட எல்லாமே வரும். என்ன வரும் உங்களுக்கு? நாங்க படிக்கும்போது நெட்டு கிடையாது சார். பஸ் இல்லை, ஏறி அலையணும். செல்போன் கிடையாது, மொபைல் இது கிடையாது, ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. படிக்க எழுதணும், மணிக்கணக்காக நோட்ஸ் எடுக்கணும். இந்த புக்கில் என்ன அவங்களை கேட்டு விலையை லாஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு விலைக்கு வாங்கி கொண்டு வரணும். இப்படி படிச்ச என்ன போய் ஆவணப்படுத்துற? என்ன சொல்றேன், நெட்ல திருடேன், நெட்டை திட்டம் கதை சொல்றான். இதுக்கு நீ கோர்ட்ல பரிசீலனை ஆகணும். ஏனோட பதில் என்ன? எது தன்மானம், எது அசிங்கப்படுத்துறது? ப்ரொஃபஸரான்னு கேட்கிற நீ கேட்கக்கூடாது. என் ஸ்டூடெண்ட் கேட்கலாம். நீங்க தான் ப்ரொஃபஸர் அசான்னு கேட்டா அவனுக்கு படம் நடக்கலாம். நீங்க எப்படி என்ன கேட்கலாம்? பள்ளிக்கூடம் போகாமலே, பாடம் படிக்காமலே, படத்துக்கு வந்த பாலா நீ என்ன பார்த்து கேட்கலாம்? இந்த கேள்வி கூறுகிட்ட வருத்தப்படுகிற நீ ஏன் யோசிப்பா? நம்ம கூறுக்கான தனியா வந்து உனக்கு இருந்த டேலண்ட்ரா, டேலண்ட் இருந்து கலை, ஒரு திறமை. எனக்கு இருக்கிற டேலண்ட் கிடையாது. இருந்தாங்க பெரிய டேலண்டா இருப்பேன். நான் குற்றம் போறேன். நம்ம டேலண்ட் இல்ல, நமக்கு இருக்கிற அறிவு படிச்சால வந்தது. அது கூறுக்கு விளக்கம். அதை போது விடுங்க. லேசா நடக்குது. 93 கிளர்ச்சி முடிஞ்சு. அப்ப வேற கதை கேட்கிறார், கிழக்கு சுமை. இன்னொரு கதை கருத்தம்மா அனர்ப்பு முடிஞ்சது. அப்ப பாலா கேபிஎஸ் பாலு வர்றாரு 97 குற்றப்பட படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி அவர் பஞ்சிருக்காரு. சிவாஜி சார் ஹீரோவை போட்டு சாத்துக்குறை வச்சு நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அப்ப மணிரத்னம் சார் இருக்காரு, வைரமுத்து இருக்காரு, என்ன பிலிம் போட்டாரு, பாட்டு போட்டாரு, கம்போஸ் பண்ணிட்டாரு. 6 அன்னைக்கு இருக்க பிலிம் சிட்டியில. இப்ப சிவாஜி சார் உடம்பு செல்லும் போது ஹாஸ்பிட்டல் பேஸ்ல ஃபிட் பண்றாங்க. டாக்டர் வந்து சும்மா அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வித்ராஜ் பணம் ஸ்டாப்டு. அப்ப அந்த டிஸ்கஷன்ல வேளாராமூர்த்தி இருந்தான் என்பதுதான் பிரச்சனையா நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க இப்ப விஷயம் கேள்வி வரோம் சார். நதிமூல விஷயம் கொடுக்குறதா சொன்னாத்த இங்க எங்க பார்த்தீங்கன்னா உண்மை புரியாது. இந்த நிலையில பாலா இருக்கான். பாலா நல்லா இருந்தா சார், அவனுக்கு உண்மை தெரியல. என் அன்புக்குரிய தம்பி பாலா, அவன் நல்ல அண்ணன் கூப்பிடுவான். நான் அவனை பார்த்தா விஷயத்தை அப்படி வைப்பான். அந்த மரியாதை எனக்கு தெரியும். அவனுக்கு பேச வேண்டிய வந்து எனக்கு வருத்தமா இருக்கு. என் குடும்பமோ, பாலா குடும்பமோ, பாலா நண்பர்களோ, உறவினர்களோ தயவு செய்து பார்த்து வருத்தப்படாதீங்க. என் குடும்பம் உயிர் அழுதான், பிள்ளைங்க அழுதுட்டு இருந்தாங்க. அப்பா இப்படி கிளம்பப்பட்டு கொடுத்துருக்காங்க, அழுதாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன வேலையை இதுப்பா அழுதாதீங்கன்னு சொல்லிட்டு அது பாலா குடும்பமோ, பாலா நண்பர்களோ, இன மக்களோ இதை பார்த்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டீங்கன்னா தயவு செய்து வேதனைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இது எங்களுக்கு நாங்கள் அண்ணன் ஒரு சின்ன பங்கு பிரச்சனை மாரி இது. யாரும் யாரும் நீங்கள் இதில் தலை வருத்தப்பட வேண்டாம். இது குடும்ப சண்டை. பாலாஜான்ற அப்பா, வேளாரமூர்த்தி, நானு, பாலா 3 ஒரே இனத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பி சொத்து வரும்போது பிரச்சனை வந்ததுல யாரும் நினைக்கிறது ஒரு போட்டி. சிம்பிள் விடுங்க. இப்ப வேளாரமூர்த்தி கூப்பிட்டு வந்தேன். இந்த சரியா புரிஞ்சுக்கங்க. நான் பாலாம்பே எனக்கு கோர்வை பேச தெரியல, கோர்வை பேச தெரியாது, இப்ப கோர்வை படிக்கிறீங்க. படிக்காத பசங்க கதை என்னன்னு சொல்ல உதாரணம் சொல்லி கேளுங்க. பாலா சொல்றான், இந்த கதை காலம் வேறு என்னங்க. என்ன காலம் தெரியுமா? அவன் சொல்றது 1957. நீங்க புரிஞ்சுக்கங்க சார். 1957 இந்த பேக் என்னன்னு கலைஞர் சொல்றாரு. இது ஏன் தெரியுமா? எழுந்து நேரம் பேசுறதே கிடையாது. யாரு? வேளாரமூர்த்தி. அட்வொகேட் வர்றாங்க, வக்கீல். தனஞ்சை எதுக்கு அட்வொகேட் பண்ணாருன்னு தனஞ்சை பார்த்து கேட்டேன். தனஞ்சை உடனே பறக்கணும் கேட்டு போனா எனக்கு தனஞ்சை ஒரு மனுஷன் பெரிய அறிவாளி பேசுவாங்க. இல்ல தனஞ்சை பேசுறது கேட்டேன். தனஞ்சை கட்டா பஞ்சாயத்து கேட்டேன். உனக்கு என்ன இங்க வேலை? ஒரு ரைட்டர் டைரக்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் உள்ள வந்து நான் வந்து சினிமா கண்டுபிடிச்சேன்னுவான், ரிசர்ச் பண்றேன்னுவான். என்ன தனஞ்சை? நான் தனஞ்சை கூப்பிட்டு வேற எனக்கு நான் சாப்பிட்டு சொல்ல மாட்டேன். சார் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு பாலா நான் கூசுனா பாருங்க, அது மாதிரி எனக்கு வெக்கமா அசிங்கமா இருக்கு. எனக்கு வெக்கப்படுறேன் நான். யார் சார்? நான் ப்ரொஃபசர் சார் கூப்பிட்டு, வைஸ் சான்சலர் சார் கூப்பிட்டுருக்கேன், கலெக்டர் கமிஷனர் கூப்பிட்டுருக்கேன். சார்னா இங்கிலீஷ் சொல்றது வார்த்தை சார். இதில் போய் எப்படி சார் சொல்றேன்? தனஞ்சே அவனுக்கு ஏன் சொல்ல தெரியுமா? உடனே இந்த கட்டப்பையாத வேலை. நீ பாடக தேசம் ஏதாவது எவ்வளோ வரணும் நடந்து கூட்டு பண்ணு, அங்கே செட் பண்ணு, படம் எடுத்து சம்பாதிச்சு போயிட்டே இருப்பா.
இந்த இதெல்லாம் படிச்சவங்க கதையாசை பேச வேண்டிய வேலையில நீ வியாபாரம் பண்ற. கைட்டு பேசுறது தப்பு, கைட்டு பேசக்கூடாது. தனஞ்சன் அண்ணன் சகோதரர்களே, நீ வியாபாரம் பாருங்க. நான் போய் பார்க்க பாரத உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ரத்தனமா இடையில பேசிட்டு பாரதிய பேசாம உட்காந்துருக்காரு. பாரதிய பெரிய மனுஷன் பேசாம உட்காந்துருக்காரு. நான் சின்ன பேசுறேன். தனஞ்சன் கேட்டேன், என்ன தனஞ்சன் நீங்க உட்காந்துருக்காரு, நீங்க கட்டப்பள்ளி பண்றியான்னு கேட்டேன். சார் நோ சார், சாரி சார். இல்ல உண்மையை சொல்ல வரேன். உண்மை உனக்கு தெரியுமா? தனஞ்சன் பத்தி சின்ன தனஞ்சன் உங்களை பத்தின கேவலம் மட்டும் பேசல, உண்மையை சொல்றீங்க பண்ணல அப்படியே சொல்றேன். ரைட்டா தப்பான்னு வீட்டை அவங்க தனியா யோசிங்க. நீ என்ன சொல்றது, நான் சினிமா அப்படித்தானே, சினிமா யாருக்கு தெரியல பாருங்க. சினிமா பெரிய படைப்பாளர் எடுத்தா டிஸ்பிளின் போய் யாரோ பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணி எங்களை தொல்லை பண்ண தனஞ்சன் விஷயம் தனஞ்சன் பேசுறாரு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? கூட்டாஞ்சோறுன்ற புக்கு ஒரு எழுதினாரு, அதை டைட்டில மாத்தி குற்றப்படம் போட்டாரு. அது ஒரு பிரச்சனை. யாரு மகன யாரு? ரத்னமா மகாராஜா பையன் தானே. ரத்னமா சுப்புசாமி மகன் சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒரு நிமிஷம் மாத்திரம் என்ன ஆகும், எஸ் கே போட்டா யார் மகன், டேட்டா பர்த்ல ஒரு நாள் மாத்திரம்னா சஸ்பெண்ட் பண்ணி வந்துடும் வேலையில. டேட்டா பர்த்த கரெக்டா பதியணும். ஏன்னா டேட்டா பர்த் போடுன்னு உங்க அப்பன் பேரை சொல்லுவோம், பிறந்த அடையாளம் தாண்டா. இங்கிலீஷ்கார கொடுத்து டேட்டா பர்த்னுமா இன்சூரன்ஸ் சொல்லுவோம். நான் நீங்க உங்க சொல்ற பிரச்சனை சிப்பிடுங்க. குட்டாஞ்சோறு எழுதியிருந்தாரு, அதை குட்டப்பல் போட்ட பாலாவை பார்த்து போட்டு சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலைங்க. அதே குட்டாஞ்சோறு புக்க இங்கெல்லாம் கதை விஷயம் இருக்கு. ஒரு திருடன் திருட தெரியாம தெரிய மாட்டேட்டான். இதே விஷயம் திருடக்கூடாது இருக்க தெரிவித்தான். நாம் திருத்தினும் எங்க விளக்கார குத்துனது நாங்க திருடுவதும் இனம் சொன்னா அதுக்கு அத்தாரிட்டியா இருந்த நாங்க வாழ்ந்து செத்து போயிட்டானுங்க. திருடக்கூடாத இடத்தில் திருடக்கூடாத விஷயத்தை திருட தெரியாமல் திருடி ஒரு திருடன், அதை வாங்கி பதுக்க தெரியாம பதிக்க ஒரு இன்னொரு திருடன். டாக்டா திருடன் அலிபாபா 48 40 இருக்காங்கல்ல. அலிபாபா யாருன்றதே கேள்வி. குற்றப்பரம் பாராஜா உலகம்னா சொல்லிட்டாரு சார், எல்லாத்துக்கும் தெரியும். என் லட்சிய படைப்பு அது எப்படி சொன்ன கூட வச்சிருக்கேன். அந்த குமுத ஆனந்தோட இருக்கு. 2007 பாரதி பேட்டி கொடுத்துட்டாரு. குற்றப்பரம் பாரராஜா, மதுராயமன், கமலஹாசன், வேறுபாடு கடவுள் சிவாஜி தானே சார். இது சொல்லணுமா? அதுக்கு இது நடந்து போச்சு சார். என்ன கேட்டார் போன் பண்ணி, இருக்கட்டும்பா குற்றப்பரம்பரை பாலா இருக்காத என் டைக்குன்னு சொல்றாரு. இது பாலாவோட பதிவு. போன் பண்றாரு, அவர் பாலாவை சொல்லிருக்காரு. அப்ப பாலா நான் பேசினேன், பேச கூட வைக்காது சொன்னாரு. நான் சரின்னு, ஆனா நான் அப்ப சொல்லல. இது நீங்க பாருங்க. ஆனா நான் அப்ப சொல்லல. அப்ப என்ன அப்படி சொல்லிருந்தீங்க, அண்ணன் கூட எடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். பாலாஜி அவர் ஏன் காலத்துக்கு போறாரு, எச்சரித்து நான் ஏன் சொல்ல போறாரு? ஒரு வாரம் அது சொல்ல, ஒரு வாரம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சார். நாகரிகமான பேட்டியா? இது பாலா கேட்ட விதம். ஒரு வாரத்துல நீங்க ஏன் பதில் சொல்ல, ஒரு வாரம் கேட்கல பதில் சொல்லல. ஒரு வாரம் கழிச்சு வேளாண் எழுதுறாங்க சார். 4 மாசம் நாய்க்குட்டிக்கு தெரியும். 80 வயசு பாராஜாவுக்கு தெரியாத வேளாண் வெட்டி பேர் சும்மா இருக்கான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கூட இருக்கு நீங்க எல்லாம். நான் எழுதுனேன், நாயின் மொழி நாய்க்கு தெரியுங்களா? பாலாவுக்கு தெரிஞ்சு ஆட்சேபத்தை கொண்டு இல்ல, எங்களுக்கு மண்ணின் மொழி தெரியும் சொன்னேன். இதை நாய் சொல்லிட்டான் திட்டினான். அவரை பாலா பேட்டி சொல்றான். வரலாற்று யாரும் அடையலாம், வரலாற்று யாரும் படிக்கலாம், நீ வரலாறு ஆகலாம். ஆனா யார் வேணாலும் வரலாறு எடுக்க முடியாது. உங்களுக்கு பேச தெரியுமா? எல்லாரும் சொல்லிருக்கேன், வரலாறு யார் வேணாலும் இருக்கலாம் சார். யார் வேணாலும் இருக்க முடியாது சார். அதுக்கு சில பதிவு இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு, சில கட்டுப்பாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு தானே. யாரும் இப்ப எடுங்க, நீ வீரபாண்டிய கட்ட ரீமேக் பண்ணுங்கப்பா. வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப ரீமேக் பண்ணணும் முடியுமா சார்? ரீமேக் ஆகி தெரியும் உங்களுக்கு. சிவாஜி நடிச்சாரு. அது யாரு கதை உங்களுக்கு சாரா தெரியுமா? கதை எழுதியது சக்தி கிருஷ்ணசாமி. கதை பதிஞ்சிருக்காங்க. கதை வீரபாண்டிய ஒரு கதை அல்ல, ஒரு வரலாற்று பின்னணியை பின்புலம் ஆக்கி அது கண்ணு மூட்டலாம் வச்சு ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ண யாரு தெரியுமா? மாப்போசி. ஸ்காலர்ஸ் படிச்சவங்க எழுதுனா வரலாற்றை அதை படமாக வந்துடும். அப்ப வரலாற்றை யார் வேணாலும் ஒவ்வொரு சொல்லிட்டு போயிருக்கேன், அப்படியே எடுக்க முடியாது. அதுக்கு இங்கிலீஷ் ஆளுநர் என்ன சொல்றான்? பயோகிராபிக் மோஷன் பிக்சர், பயோ எபிக்னால ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நாளைக்கு எவ்வளவு வரலாறு ஆரம்பிச்சிட போறாங்க. வரலாறை எழுதுவதற்கு ஒரு தகுதி இருக்கு. ஸ்காலர்ஸ் கேன் ரைட் ஹிஸ்டரி. இது டாக்டர் கமிட்டி ஸ்டடி பண்ணும். டாக்டர் கமிட்டி ஒத்துக்கிட்டா பிஹெச்டி கொடுக்கும். அது இந்தியன்ஸ்ல பதியப்படும். சுதந்திர போராட்டம் எல்லாமே வரலாறு கிடையாது. சுதந்திரத்தில் போராட்டம் கூட வரலாற்று ஆளு கிடையாது. காந்தியும் நேதாஜியும் வரலாறு ஒப்புக்கொண்டு இருந்தது. ஜாலியன் வாலா மேசர் 1990 இருந்தது. ரவுலட் ஆக்ட் எதிர்த்து நடந்த கலவரத்தில் பிரிட்டிஷ் ராணுவம் சுட்டது. சுட்ட காரணம் ஆக்ட் எதிர்த்ததுக்கு. சுட்டது டாயர். இது பதியப்பட்டது வரலாறு. பொய்யில் தெரிஞ்சாங்க பதிஞ்சாங்க வரலாற்றுல.
பெருங்காமல் குற்ற பரம்பரை சார்ந்த சுத்த வரலாறு அல்ல. அது ஒரு நிகழ்வு வரலாறு ஆகாது. பெருங்காமல் ஏன் நிகழ்வு சொல்லுன்னா, சுட்டதை நீ திருடனை சுட்டான், நான் திருட இல்லை சண்டை போட்டான். இன்ன வரைக்கும் நீ திருடனா இல்லை அது நிரூபிக்கப்படவில்லை. நிர்ணயிக்கப்படாத உண்மையில் எதுவுமே வரலாற்றில் பதியப்படாது. குற்ற பரம்பரை பெருங்காமல் பயணம் வந்து ஒரு நிகழ்வு. அதனால பாலா ஜாலிம் அவங்க எடுக்கக்கூடாதான்னு கேட்கிறான். ஜாலிம் எடுக்க முடியாது. வினோத் கண்ணன் டைரக்டர் நடிச்சு பல்ராம் பக் குல்சார் ஸ்கிரீன் பிளே எழுதி ஜாலிம் படம் எடுத்துட்டாங்க. இப்படி எடுத்து என்ன கேஸ் போட்டுருவாங்க. வீரோட கட்டணம் எடுக்க முடியாது. பத்னி பிக்சர்ஸ் பந்தில் சொத்து அது. மறுநாள் ஏன் கமலாசன் இன்னும் எடுக்க முடியல? ஏன் கமலாசன் எடுக்க கேட்க முடியுமா? என் கனவு படம் ஏன் சொல்றேன் தெரியுமா? கனவாவே இருக்கணும் சார். கனவாவே போனாலும் போகுது சார். லட்சிய படைப்புகள்லாம் பண்ணி கொடுத்து வர குழந்தையா சார். சின்ன யானைலாம் ஒரு வருஷம் கர்ப்பமா இருக்கும். இது நீங்க ஏன் எடுக்கணும்னு ஆயிரம் காரணம் இருக்கும். கமலஹாசன் எடுக்கிறது எப்படி எடுப்பார்? எடுக்காம கூட போயிடலாம். பாரத படத்தை எடுக்காம செத்து போயிடலாம். அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் சொன்னாரு. கனவாவோட எழுந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு இன்னும் நட்டாங்கல்ல. நீ ஏன் அதை எடுத்து அசிங்கப்படுத்த பாக்குற? நீ பிதாமகனு அவனுக்கு நீ எதனால சாரதப்பட்ட எதையும் எடுத்துட்டு போ. யாரும் கேட்க போறோமா? இதை கை வைக்காத. உன் தாரகப்பட்டு தனி, உன் பிதாமகன் தனி, எங்கூட வராத. இதான் விஷயம். நான் பாலாவ தரக்குறவா அசிங்கமா பேச மாட்டேன். அவன் படைப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். சூத்தரை சொன்னது விளக்கம் சொல்றேன். ரைட்டா தப்பான்றத நீங்க முடிவு செய்யுங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கோழைத்தனமா நான் சொல்லுங்க, சொல்லவே இல்லை. பிரச்சனை தப்பா பண்ண 15 இருக்கு தெரிஞ்சே சொன்னேன். காரணம் சொல்லுங்க கேளுங்க. பாலு மகேந்திரா, பாரதிராஜா, பாலச்சந்தர் சொல்ல வேண்டியது இல்லை. இளையராஜா அது வேற. சினிமாவை நமக்குலாம் வழி விட்டுவங்க பாலா வரைக்கும். நீ பாலமேந்திரன் என்ன பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அஸ்வினி வேலை பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றத நான் சொல்ல விரும்பல. பாலபேரன் சொல்லியிருக்காரு. நீ சொல்ற 80 வயசாக குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க அப்படி, அதனால மன்னிச்சு விட்டு பாலா சொல்றாங்க. அதோட பெருசன் தான் இது. 80 வயசு பாலாஜா வேலையில சில கட்டாதான் போட்டு சொல்றாங்க. 80 வயசு வேலையில சும்மா இருக்காரு. நாயகத்தின் ஒன்றும் தெரியாதா? எங்க குற்றப்பரவல் அவன் கதையா? அது நிரூபிக்கணும் இல்லையா சார்? நான் நிரூபிச்சிட்டேன். குற்றப்பரவல் கூட்டாஞ்சவங்க கதையா, குற்றப்பரவல் கதை நிரூபி. அப்ப ஒருத்தன் என் எழுத்தாளன் நான் எது பேசினாலும் இது பாராஜாவின் ஒரு வாங்க சாரம். ரைட்டா இல்லையா? சத்திரமா பாரதியோட அணி. இப்ப நான் பிரஸ் தனியா கொடுக்க விரும்புறேன். பாரதிய முதல் படம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இது டைரக்ட் சம்பந்தம் இல்லை. நீ பாரா கேட்கிறான், ஒரு எழுத்தாளர் பார்த்து நீங்க அந்த கூட்டத்தை எழுதினியா? அந்த கட்டம் கோச்சுட்டான், கிரியேட்டர் கட்டாளத்தை சொல்லி எழுதிட்டான். அந்த அட்வைஸ் பண்ண நியாயம், அவன் உணர்வு நியாயமானது. எலும்பு கூட உணர்வுன்னு சொன்னான். தயவுசெய்து எழுத்தாளர்களே, 2002 எங்க இருக்கு, 1990 எங்க இருக்கு? பாராஜாவும் வேளாண் சந்திச்சு 97 புள்ளி வச்சு 2000 கூட்டாளர் சந்திக்கவே இல்லை. அப்ப எப்படி உண்மை விவரம் போட்டவன் கையில் முத்து கொடுத்தோம்? இந்த வேளாண் சொன்னா பொய். பாலா எப்படி சொல்லலாம் உண்மை தெரியாம? இதுக்கு பதில் சொல்லணும் சார் பாலா. நான் ரத்தனமா நான் என்ன பேசுகிறேன், வேளாண் அவன் பேசுறான். எனக்கு பாரத பேசுனா பாரத நான் பேசுறேன்னு அர்த்தம். திறன் பேச இல்லையா? நீ அவன் சாப்பிட அட்வொகேட் பண்ற ரைட்டு. அதெல்லாம் அவன் பேசிட்டான், நியாயப்படுத்திட்டான். இப்ப நான் கேட்கிறேன், இது என்ன தெரிஞ்சுக்கணும்? இது பின் பேக் பிளே. வேளாண்மைக்கும் பாலாகுருக்கு பிளே. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்க தப்பிக்க முடியாது. வேற எங்க வருது தெரிய பல கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடிகருக்கு அட்வான்ஸ் அது இது போட்டு உருட்டாங்க. எவன் கதைக்கு எவன் அட்வான்ஸ் கொடுக்கறது? ஆர்யா, சூர்யா, இன்னொருத்தர் பாருப்பா விஷாலு, இன்னொருத்தர் இருக்காரு முரளி பையன் மணிஷா கோயில. அதுக்கடுத்து அந்த இன்னொரு ராணா, இந்த லேடி பிரிவு உயரமா இருப்பாங்க, பேர் என்னது? அனுஷ்கா. சார் இத்தனை பேர் தாங்க கூட ஒரு கதை சார். நான் வச்சிருந்த கேரக்டரு என்ன, நான் அதனால கெட்டாக்கறி வெட்டி வச்சிருக்கேன். நாய் கடிக்கு ஒன்று கழுவி ஓடிட்டு அதை வாங்கி சமைச்சு இருக்கேன் சார். கெட்டாக்கறி எங்கது? நீ உப்பு புளி போய் சமைக்க போற, நான் விடுவேன் சார். அதை எவன் சொத்த எவன் கட்டிக்கு எவன் அட்வான்ஸ் எவன் போயிடுது, அது எந்த தனஞ்சு வந்து அட்வொகேட் பண்றது? எங்க டீம் பாருங்க, எப்படி டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு. நீங்க அடிச்சோரே என்னுடைய குற்றப்பரம்பரை கதை நான் நிரூபிக்கிறேன். நான் கோர்ட்டு உங்க டைம் ஆயிடும். எங்க நிரூபிக்கணும் அங்க நிரூபிக்கிறேன். எங்க இருந்து திருடப்பட்ட கதை சொல்றேன். நான் முறைப்படி முதல் தகவல் எழுத்தாளர் சங்கத்துக்கு கொடுத்துட்டேன். விக்ரம் தலைவர் பேசிட்டேன், பிரசுர செயலாளர் பேசிட்டேன், லெட்டர் அடிச்சுட்டேன், கொடுத்துட்டேன். நான் எங்க அப்பா இனிஷியலாக பாதுகாத்து வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் எவ்வளவு பதிவு பிடிச்சல பதிவு பண்ணிருப்பேன். முறைப்படி செய்தேன். முரண்நட செய்தான், முரண்பட செய்தான், முறைப்படி செஞ்சிருக்கேன். எழுத்தாளர் சங்கத்தில் பதிந்த கதையை 99 பதிந்த கதையை விக்ரம் தலைவருக்கு நான் விக்ரம் பிரசுர ஃப்ரெண்டா நான் சொல்லல. தலைவர் அவர்களே என் குறை கேளுங்க. பேசுவாங்க எல்லாரும் கேட்டாங்க சார், அவங்க படிச்சாங்க சார், உண்மை தெரியும் சார். வா விசாரணை கூட்ட வரணும் இல்லையா? சொல்லுங்க சார். போன் பண்றாங்க.
மெயில் பண்றாங்க, இமெயில் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இமெயில் எப்போ சின்ன வழக்கம் சொல்ல முடியாது. நான் எத்தனை பாடம் நடத்துறேன் உங்களுக்கு. இமெயில் கொடுத்தாச்சு, போன் பண்ணியாச்சு, ஆபீஸ் சேர்த்து விட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாலத்துக்கு ஒரு பதில் வரல. ஆமா இல்ல அதுக்கு போடுவீங்களா அதை சொல்லுங்க, போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேசுற பார்த்தா என்ன நீங்க பாலாவோட நடத்த மாதிரியா இருக்கு. தண்ணி கொடுப்பேன் சொல்லிட்டேன். இது போய் வேண்டாமா என்ன தெரியுமா விளையாட பண்ணி பார்க்கலாமா என்ன அதனால என்ன சார் நான் சொல்லிட்டேன். மாநகர் தொடராத நான் முடிவு செய்யலாம். ஏங்க சார் இங்க பாருங்க, உங்களுக்கு கேள்விக்கு மட்டும்தான் சார் உரிமை உண்டு, விவாதிக்க உரிமை கிடையாது. விவாதிக்க என்ன இருக்கு, என்ன எது வேண்டா வரா தம்பி அது சொல்றேன் விவாதம் வேண்டும் என்ன சொல்றேன் நான் இது போய் விவாதம் வேண்டாமா. நான் சொல்லிட்டேன் மாநகர் தொடர்ந்து காட்டுன்னு சொல்றேன். அவர் தொடர் போற நான் தொடர் போறேன் இல்லையா ஏன் சொல்லுப்பா நீ கேள்ப்பா சொல்றேன் என்ன போன பதில். பாலா வந்து கூட்டாஞ்சோறு படத்தை வந்து கதையை வந்து படமா எடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து கூட்டாஞ்சோறு கதை தான் என்னுடைய குற்ற பரம்பரை கதை சொல்றீங்க. ஏன்னா அதுக்கான பதிவு செய்தது எழுதுனதுக்கான ஆண்டு இடைவெளியில நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப கூட்டாஞ்சோறு படம் எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா இல்லையா, எடுக்கக்கூடாது என் கதை என்பது என்னுடைய வாதம்ங்க. அதான் குற்ற பரம்பரையும் கூட்டாஞ்சோறு ஒண்ணு ஒரே கதை அப்படின்னு நான் சொல்றேன். அதை படிச்சவங்க நிரூபிக்கட்டும். ஒன்னும் சொல்லுங்க, நான் இருக்கின்றேன். ஆமா சார், அவர் நான் கூட்டாஞ்சோறு சில பகுதி எடுக்க போறேன் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? தயவுசெய்து சகோதரன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் யாரும் சார் ரைட்டா சகோதரன் சொல்லு இங்க பாருப்பா, குற்றப்படம் இல்லைன்ட்டாங்க, என்னடா ரெஸ்ட் பண்ணிட்டேன், ரைட் நீ சொல்ல முடியாது. சொல்லி இது பதில் சொல்லிடுறேன் சார். சார் குற்றப்படங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா சார், டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகி போச்சு சார், எடுக்க முடியாது. பாராஜோ ரெஸ்பான்ஸ் இருக்காரு பேசிட்டார். ஸோ நடுவிக்கு என்ன பண்றாங்க, நான் கூட்டாஞ்சோறுன்ற படத்துல ஒரு பகுதி எடுக்க போறேன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த ஒரு பகுதி தாங்க பிரச்சனை. இன்னொரு வளர்ப்புறேன், ஒரு வளர்ப்புல இங்க இன்னொரு வளர்ப்புறேன் இங்க, அதுதான் இந்த வளர்ப்புலன்ற நான். இது வேற வளர்ப்புறேன் இல்ல அதுதான். இதை சொல்றது எனக்கு உரிமை உண்டு, அது இல்லைன்னு சொல்றது அவருக்கு உரிமை உண்டு. எடுக்க ஆரம்பிக்கல, எடுக்க போறாரு, பூஜை போட்டு. அதே ஷூட்டிங் நடந்த அதே நாள்ல, அதே 3-4 1920 ஷூட்டிங் நடந்த அதே பூமியில் அதே நேரத்தில் 11:30க்கு பெருங்காமநல்லூர்ல எங்க செத்து பாடி கிடந்ததோ அந்த இடத்துல வச்சு பாராஜ பூஜை போட்டு தொட்டு கும்பிட்டு மண் எடுத்து சேர்த்து அந்த இன மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சுடுவட்டி இறந்த ஃபேமிலி கூட அவங்க சங்கம் வச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்து பாரத பதிவேட்டை கட்டி எங்கள் வாழ்க்கையை நீதான் பதிவு செய்ய வேண்டும், வேற யாரும் பதிவு செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையோடு சொல்லி பாரத பதிவேட்டை கட்டி உறுதி கொடுத்து ஆசிரம் பண்ணி அனுப்பிட்டாங்க சார். இது முடிவு செய்வது இயக்குநருமே. அவர் முதல்ல சொல்ற ரத்னகுமார் நான் சத்தம் செலவு எழுதிய கதையை திருப்பிட்டான்ட்டாரு. என்ன ரத்னகுமார் நான் அவன் சேர்ந்து எடுக்கணும். என் கதை வசனம் பாரதியுடைய இயக்கம் குற்ற பரம்பரை என் மண்ணின் மக்களின் வரலாறு. எழுத்தாளர் சொல்லிட்டு ஒருத்தர் திரியிறானே, அவன் பேர் என்ன ரத்னகுமார், நான் எழுத்தாளர் சொல்லிட்டு திரியிறேனா. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய நியாயம் வந்து, நான் முதல்ல காலையில் 93 இலக்குச்சிமை கருத்தம்மா நேஷனல் அவார்டு வாங்கினாங்க, கொடுத்தாங்க. பெஸ்ட் சோசியல் தீம் அண்ட் உமன் போ 4 அவார்டு வாங்கினது. கடல் பூக்கள் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே நேஷனல் அவார்டு. தென் வந்து கடல் பூக்கள் சிறந்த வசனத்துக்கு முதல்ல சாந்தாராம் அவார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாந்தாராம் அவார்டு அங்க இருந்து கொடுத்தாங்க. சாந்தாராம் பாம்பே ரெக்கமெண்டேஷன் யாருன்னு தெரியாது. அவன் ரத்னகுமார் ஜீன் போடுறான், இவன் நம்மள யாரும் ரத்னம் பூசுதுன்றான். Certificate of Excellence Ratnakumar is attended the distinction of winning Race Tamil Award 2002 is achievement in writing story screenplay for film Kadal Pukkal. This certificate is a national nominee 19th Sandaram Award. இது சொல்றான். எனக்கு கலைமாமன் அவார்டு கொடுத்தாங்க. கலைமாமன் அவார்டு
கலைஞர் வந்து 97 கலை மாமணி பெஸ்ட் ஸ்டோரி கருத்தமா கொடுத்தாரு எனக்கு. நான் பாலா சொன்ன மாதிரி நான் ரைட்டர் தோல்ல போட்டு அலையல என்ற அவர் கலைமாமணி வாங்கினது ஒரே நினைச்சு இந்த போட்டோ இருக்கு. கலை மாமணி அவார்டு வாங்கினதுக்கு, நேஷனல் அவார்டு வாங்கினது. அப்புறம் இது படிங்க, பாரராஜா எனக்கு கொடுத்த சர்டிபிகேட். என் தன்மானம் மிக்க தலைவனாக பேனாவுக்கு சொந்தக்காரன் தம்பி அறிவிச்சி ரத்னகுமார், என் கோபுரத்தின் கூட எழுத்தாளர் ரத்னகுமாருக்கு எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்த, எத்தனை வருஷம் பாரராஜா எவ்வளோ வந்திருக்காங்க, யாருக்காவது எழுதி கொடுத்தாங்களா? ரைப்பா நான் கேட்கறேன் சார், நான் எழுத்தாளனா கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. என் தம்பி நீ சொல்ற விதண்டாதம் பண்ற ரத்னகுமார், ஒன்னு இந்த கேள்வி கேட்டா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தயவுசெய்து சொல்லு, மனசத்துல சொல்லு. நான் எழுத்தா எங்க நான் ரத்னகுமார் கலைமாமணி எங்க சொல்லுங்கண்ணா, எங்க சாந்தாராம் அவார்டுப்பா எனக்கு கொடுக்குறாங்க, நான் போய் ஏதாவது வெளியே சொல்லியிருக்கேனா? கலைஞர் என்னை பாராட்டி ரத்னகுமார் பேர் அந்த காலத்து படம் இருந்துச்சு 1940 உன் பேர்ல பாத்திரிக்காரன் கேட்டாரு. இல்லைங்கய்யா என்ன நல்ல பாச வருஷம் நல்ல வருஷம் சொல்லி பாராட்டிட்டு என்ன கொடுத்தாருங்க. அடுத்து பாரத சொல்லிக்கிற பாத்திர இளையராஜாட்ட பாலா நீ தாராளப்பட பண்ணிருக்க, சிதாமன் பண்ணிருக்க, இளையராஜா எத்தனை பேர் சார் படம் பண்ணிருக்காங்க? 1000 படம் பண்ணார்ல. ஒரே ஒரு எனக்கு இளையராஜா அவருக்கு இது கொடுத்துருக்கா சார், ஒரு வாழ்க்கையை சினிமாவில் காட்ட வந்துட்டாங்க ஒருத்தன், வாடா ரத்னகுமார் வா. இது அவர் ஒண்ணு கண்டுட்டீங்க. ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு ரீகார்டிங் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்காரு. வாயானாரு இந்த ரசிக்காரு, இந்த படம் ஓடு ஓட சொல்ல தெரியல, இது என்னுடைய சிங்காத்து பூமியில எனக்கு ஓடுன செடிகள். நான் ரைட்டு கிடையாது சார், நான் அதுக்கு வந்தேன் சார், அவர் எழுத்தாளன். அதுக்கே கேள்வி கேட்டா பாருங்க, நீ ஒரு எழுத்தாளன் சொல்லிட்டு அலையிறானே ஒருத்தான் பாருங்க. நீங்கள் தயவு செய்து ஒரு தனி நாய் சட்டை தெரிஞ்சு விலைக்கு விடுவான், என்ன விமர்சனம் பண்ணு, எங்களை உங்க சட்டம் பார்த்துக்கிட்டோம், எங்களை இல்லாம கூட போட்டது. நீ ஒரு எழுத்தாளனா நீ என்ன கேட்கலாமா? எலெக்ஷன் பார்த்து கருத்தம்மா பார்த்து கடவுளுக்கு பார்த்துருப்பீங்க. இளையராஜா கொடுத்த இதான் சார் பொக்கிஷம். 2 ஜாம்பவான் இளையராஜாவும் இளையராஜா எழுதிக்கிட்ட வாங்கினேன். என்னமோ எழுதினா ஒரு நாள் வாழ்க்கை சினிமா காட்ட வந்துட்டான், வாயாவா இந்த அவனுக்கு வச்சுக்கியா, இதே அவன் தேசிய விருது நான் தர்றதையா. பாரதியின் கோபுரத்தின் கூடாரத்தின் கோபுர எழுத்தாளன் தன்மானமுக்க ரத்னகுமார் எழுதி கொடுத்தாரு. இதே என்ன பொக்கிஷமா வச்சு அலையிறான். என்னை வந்து நீ கேட்கிற ஒரு எழுத்தாளனான்னு, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் எழுத்தாளனா இல்லைன்றத நீங்க சொல்லுங்க, எனக்கு தேவையில்லை சார்.